திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று மாலை 4:30 மணிக்கு சூரசம்ஹாரம் நடைபெறவிருக்கும் நிலையில் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் நமது மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, பக்தர்களின் வருகைக்காக கோயில் நிர்வாகம் தரப்புல என்ன சிறப்பு ஏற்பாடுகளாக செய்யப்பட்டிருக்கு? திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி பெருவிழா கடந்த 22ஆம் தேதி யாகசாலை பூஜைகளோடு நடைபெற்றது. நாள்தோறும் காலை யாகசாலை பூஜை யாகசாலையில் ஹோமகுண்டங்கள் விளக்கப்பட்டு பூர்ணாகதி முடிவடைந்து சிறப்பு தீபாராதனை நடத்தப்படும். மாலையில் சுவாமி தங்க தேர்ல எழுந்தருளி பக்தர்களுக்கு 4 ரத வீதிகளுக்கு வழியாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து நடந்து வந்தது. இன்றைக்கு 6வது நாள் சிகர நிகழ்ச்சியான சூரனை வதம் செய்யக்கூடிய நிகழ்வு மாலை 4:30 மணிக்கு கோவில் கடற்கரையில் நடைபெறுகிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் இந்த சூரசம்ஹார நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இதற்காக கோவில் அறநிலையத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. கோவிலை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு நிர்மால்ய தரிசனம், உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்ற நிலையில 3 மணிக்கு மேலாக பக்தர்கள் தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். மிக நீண்ட வரிசையில காத்திருந்து தரிசனம் செய்யக்கூடிய நிலையில சுவாமி தரிசனம் செய்ய 5 மணி நேரம் வரை ஆவதாக பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள். மாலை 4:30 மணிக்கு கோவில் கடற்கரையில இந்த சூரனை வதம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறும். முதலில் யானை முகம், அதற்கு பிறகாக சிங்க முகம், அதற்கு பிறகாக சூரன் தன் முகத்தில் இருக்கக்கூடிய நிலை, இறுதியாக ஒரு மாமரத்தின் பின்னால் சூரன் ஒளிந்து கொள்ள மாமரத்தை 2ஆக பிளந்து சேவலாகவும் மயிலாகவும் தனதாக்கி கொள்ளக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறும். எதிரியை கூட முருகன் தனதாக்கி கொள்ளக்கூடிய, அவரை மன்னித்து தனதாக்கி கொள்ளக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது வேற எந்த கோயிலிலும் எந்த கடவுளும் வழங்காத அந்த அருளாக பார்க்கப்படுகிறது. 6 நாட்கள் தொடர்ந்து பக்தர்கள் விரதம் இருக்கக்கூடிய நிலையில கந்தசஷ்டி மண்டபத்திற்கு மாலை 4 மணி வாக்கில் சுவாமி ஜெயந்திநாதர் எழுந்தருள்கிறார். ஏராளமான பக்தர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போதே லட்சத்தை தாண்டி பக்தர்கள் வந்திருக்கக்கூடிய நிலை. மாலையில சூர சம்ஹார வதம் நடைபெறும் நிலையில ஒரு 5 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நம்மோட இருக்கக்கூடிய பக்தர்கிட்ட கேட்போம், எங்கிருந்து நீங்க வாரீங்க, இந்த கோவில் மற்ற கோவில்களிலிருந்து இந்த கோயில் என்ன சிறப்பா இருக்குன்னு பாக்குறீங்க? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கருணைக்கடலை கந்தா போற்றி. நான் நாமக்கல் மாவட்டம் மாணிக்கமலையத்துலேருந்து வரேங்க சார். இப்போ நான் எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் 5வது படிக்கும்போது அப்பையிலேருந்தே எனக்கு ரொம்ப முருகன்னா ரொம்ப பிடிக்கும். 5வது படிக்கும்போது நான் 2 கையிலையுமே பச்சை குத்தினேன். சின்ன வயசுலேயே 2 கையிலையுமே பச்சை குத்திட்டேன். முருகனோட ஃபோட்டோவும் ஓம் ஸ்டில்லையும் பச்சை குத்தினேன். அவரோட இந்த அவதார நோக்கம் என்னன்னா, அவர் எதுக்காக பிறந்தார், யாரை அழிக்கிறதுக்காக பிறந்தார், எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு விலாவரியாக சொல்கிறேங்க சார். மற்ற கோவில்கள் இது என்ன சிறப்புன்னு பார்க்குறீங்க? இந்த கோவிலுடைய அவதார நோக்கம் சொல்லுங்கள். இந்த அவதார நோக்கம் தேவர்கள் சிறப்பிடிச்சிட்டாங்க. அரக்கர்கள் தேவர்களை சிறப்பிடிச்சதுனால அவங்க இந்திரனை முதற்கொண்டு எல்லா 33 கோடி தேவர்களையும் சிறப்பிடிச்சு வச்சதுனால அவ்வளோ அட்டுழியம் தாங்க முடியல. அதனால் சிவபெருமானிடம் போய் முறையிட்ட போது சிவபெருமான் பார்த்தா அப்படி சிவபெருமான் என்னென்ன அரக்கர்களுக்கு வரத்தை கொடுத்தாருன்னா, என்னோட சக்தியினால தான் நீ அழிவு அப்படின்னு அரக்கர். பக்தர்களோட கூட்டம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? பக்தர்களோட கூட்டம் எந்த அளவில் இருக்கு? பக்தர்கள் கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்குண்டான இந்து அறநிலையத்துறையிலேருந்து போலீஸார் பாதுகாப்பும் ரொம்ப சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க சார். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் விழுப்புரம் மாவட்டங்க. விழுப்புரம் வருங்க. முருகர் நான் மாதம் போயின்னு இருக்காங்க. சூரசம்ஹாரம் வந்துடுறேன். இன்றைக்கி சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் கண்டமலம் வந்துருக்காங்க. நான் ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கேன். இப்போ இந்த கூட்டம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏற்பாடுகள்லாம் எப்படி? ஏற்பாடு சிறப்பாக பண்ணிடுறாங்க. தமிழக சின்ன சிறப்பாக பண்ணிடுறாங்க. அங்கங்கே பார்க்கிங் போட்டு அங்கங்கே முறையாக பண்ணி எல்லாரும் பிரித்து முறையாக செஞ்சுன்னு இருக்காங்க. சிறப்பாக தமிழகம் வச்சு சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேவையான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். விழுப்புரம் மற்றும் நாமக்கல் பகுதியிலிருந்து வந்த பக்தர்கள் அவர்கள் கூறியதை கேட்டீர்கள். 17 இடங்களில் வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அவர்கள் கோவிலுக்கு வருவதற்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இலவசமாக இயக்கப்படுகிறது. தனியார் பேருந்துகள் 1-2 இலவசமாக இயக்கப்படக்கூடிய நிலையில் அவர்களுடைய வாகனங்கள் கோவில் வரை வருவதற்கான ஏற்பாடுகள் இந்த ஆண்டு அதற்கான தடை விதிக்கப்பட்டு பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில்
அவர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி கோயிலுக்கு வந்திருக்கிறார்கள். தற்போதே பக்தர்களுடைய எண்ணிக்கை லட்சத்தை தாண்டி இருக்கிறது. மாலைக்குள் 5 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மண்டல டிஐஜி சந்தோஷ் கடிமணி தலைமையில் 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. காவல்துறை தொடர்ந்து அறிவிப்புகளை, பொதுமக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு அறிவிப்புகளை தொடர்ந்து அறிவித்து வருகிறார்கள். பக்தர்கள் தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய நிலவும் சூரண சம்ஹாரத்தை பார்ப்பதற்கான ஆயத்தத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சிவமணி.